ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி இல்லையா? அதனால் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். அரிசி கொழுக்கட்டை 2 டம்ளர் அரிசி, புழுங்கல் அரிசி நல்லா 4 மணி நேரம் ஊற வச்சு நல்லா மை மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையானது ஒரு உருண்டை வெல்லம், முழுசாக ஒரு உருண்டை வெல்லம் உருட்டி உருட்டி இருக்கும் இல்லைங்களா, அந்த ஒரு உருண்டை போதுமானது. அதை நல்லா பொடியை கொட்டி வச்சுக்கோங்க. மண், கல், தூசெல்லாம் இருந்துச்சுன்னா அதைய தண்ணி ஊற்றி நல்லா வடிகட்டி எடுத்து பாருங்கள். இந்த பாவு பண்ணுற இதில் அந்த கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. எதில் நீங்கள் வெல்லம் எடுக்கிறீங்களோ அதுலேயே தான் தேங்காயும் எடுக்கணும். தேங்காய் நல்லா சிரவிக்குங்க, பொடி பொடியாக தூள் தூளாக சிரவி அதையும் என்ன பண்ணுங்கள், ஒரு கப்பு நிறைய எதில் வெல்லம் எடுத்தீங்களோ அதுலேயே பொடிச்சு ஒரு கப்பு நிறைய வெல்லம் எடுத்துட்டு நான் இந்த ஒரே ஒரு உருண்டையை பொடிச்சிட்டேன். அதே மாதிரி நீங்கள் பெரிய மூடி தேங்காய் மூடி ஒரு மூடியை முழுசாக துருவிட்டேன். இதில் ஒரு கப் எடுத்துட்டேன். ஏலக்காய் கொஞ்சம் அது கூட இந்த பாகில் ஜாதிக்காய் கொஞ்சம் பொடியாக பண்ணினது நான் ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருந்தேன், அதில் போட்டு கலக்கிடுங்க. 4 முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு இதை நல்லா வெந்தெண்ணெயில் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா இப்படி பிதுக்குன்னா அப்படியே விட்டு போயிடு. இது சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த பாவுக்குள்ளே போட்டுக்கலாம். முந்திரி மாதிரி நெய்யிலையெல்லாம் பொரிக்க தேவையில்லை, அந்த பாகில் போட்டு கலந்துக்கலாம். அந்த பாகு பாருங்கள் இப்போ எப்படி ஆகிருக்குதுன்ட்டு. ஓரளவுக்கு நல்லா இப்படி கெட்டியாக ஆயிடுச்சு. இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுப்போம். அந்த பூரணத்துக்குள்ளே வைக்கிறதுக்கு அளவாக சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்குவோம். உங்களுக்கு உருட்டி வச்சுட்டு நான் காட்டுறேன். ஓரளவுக்கு இப்படி உருட்டி வச்சிட்டோம்னாவே போதும். உருண்டையாக இப்படி உருட்டி வச்சுக்கோங்க. நான் தட்டும்போது உங்களுக்கு அதையே தெளிவாக காட்டுறேன். சின்ன சின்னதாக உருட்டி வச்சுட்டேன். இந்த பாதாம் பருப்பை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி 4-5 பாதாம் பருப்பை பாருங்கள் இப்படி போட்டு கலந்து பிடிச்சி வச்சுக்கலாம். சின்ன சின்ன உருண்டையை ஊட்டி வச்சுட்டேன். இனி இதை எடுத்து பூர்ணமாக இருக்கிறத அந்த வெள்ளையாக உருண்டை இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா தட்டி விட்டு அது மேலே வச்சு போற்றி பூர்ணமாக செஞ்சிடலாம். காட்டுறேன் உங்களுக்கு அதை எப்படின்ட்டு. இப்போ இதையெல்லாம் அப்படியே உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டேன். பாருங்கள், அந்த பாதாம் பருப்பு போட்டங்காட்டி மேலே இருக்குது பார்த்தீங்களா, இது 32 உருண்டை ஆகிருக்குது. 32 நான் அப்படி உருட்டி வச்சுட்டேன். இதை உள்ளே வச்சு பாருங்கள், அந்த ஒயிட்டாக இருக்கிறத எடுத்து இப்படி தட்டி விட்டு உள்ளே வச்சு லைட்டாக இப்படி அமுத்தி விட்டு அப்படியே மூடி வைக்கலாம். மூடுறேன். பாருங்கள், இதையெல்லாம் ஒரு ஷேப்பு, அதாவது இப்படி நல்லா கூம்பு மாதிரி ஷேப்பில் இப்படி வச்சுக்கலாம். டிசைன் போடுறதுனா போட்டுக்கலாம், ஃபோர்க்லேயோ இல்லை எது வேணாலும் கத்தி அந்த மாதிரி இது போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு சிலது நான் டிசைன் போட்டிருக்கேன். வேணும்னா அது உங்களோட இஷ்டம், இல்லைன்னா விட்டுறலாம். இது பாருங்கள் இப்படி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ஷேப்பில் எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். இதை இட்லி பூசியில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு இட்லி தட்டை போட்டு அதில் துணி நனைச்சி துணி விரிச்சுட்டு அது மேலே வச்சு 5 நிமிஷத்தில் எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து இப்படி மேலே வச்சுருங்க. 5 நிமிஷம் கழிச்சு எடுத்தால் நல்லா வெந்து வந்திருக்கும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். நல்லா தளன்னு கொதிச்சதுக்கப்புறம் இட்லி பூசியில் வைங்க. இந்த ஷேப் இருக்கு இல்லையா, இதையும் வைக்கலாம். வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், இந்த கோன் ஷேப்பில் இருக்கிறதுன்னு வைக்கிறேன்.
பாருங்கள் இப்படி அடுக்கி சுத்தமாக இப்படி நல்லா நீட்டாக அடுக்கிடலாம். அந்த கோன் சைஸுங்க கையில் பிடிச்சோம் இல்லையா, அதையும் வச்சு நல்லா அடுக்கிடலாம். அடுக்கி இட்லி பாத்திரத்தை மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்ப்போம்.